அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்தியவசன செய்தியை காண்கின்ற கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம். அருமையானவர்களே, தவுசு காலம் என்பது உண்மையாகவே வாய்ப்பின் காலம், கிருபையின் காலம், எச்சரிப்பு காலம் என்று உங்களோடு கூட தொடர்ந்து பகிர்ந்து கொண்டேன். அருமையானவர்களே, இந்த தவுசு காலத்திலே நாம் சிந்திக்க போகிற அநேக மனிதர்கள் உண்டு. எல்லா மனிதர்களை காட்டிலும் ஒரு முக்கியமான ஒரு மனிதனை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அவன் பேர் பிலாத்து என்பது. இந்த பிலாத்து என்கிற அந்த மனிதனை குறித்து எல்லா திருச்சபைகளிலும் விசுவாச பிரமாணம் சொல்லும் பொழுது சொல்வார்கள், பொந்தி பிலாத்துவின் காலத்தில் மரித்து என்று, நம்முடைய மரித்து பாடுபட்ட இயேசு என்று விசுவாச பிரமாணத்தில் சொல்வார்கள். இந்த விசுவாச பிரமாணத்திலே இந்த பொந்தி பிலாத்துவினுடைய பெயர் அங்கு வருகிறது. ஆகவே பொந்தி பிலாத்து என்பவன் தேசாதிபதியாக இருந்தான். இயேசுவை நியாயம் விசாரித்து அவரை மரணத்துக்கு அல்லது சிலுவையிலே அறையப்படுவதற்கு அனுமதி கொடுத்த ஒரு பொறுப்பு இந்த மனிதனுடைய கையில் இருந்தது. அருமையானவர்களே, இந்த பொந்தி பிலாத்து என்பவன் சாதாரணமான ஒரு போர் வீரனாக இருந்தார். ஆனால் அந்த ரோமாபுரியினுடைய ராயனுடைய குடும்பத்தின் அநேக உறவினர்களினாலே இந்த பதவியை அவன் பெற்றுக்கொண்டான் என்று ஒரு சரித்திர ஆசிரியர் எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, இவர் எருசலேமிலே தண்ணீர் வசதியை உருவாக்க பிரயாசப்பட்டவர். அதே சமயத்திலே அதற்காக ஆலயத்தின் பணத்தை அவர் பயன்படுத்தி கொண்டவரும் உண்டு. அதே சமயத்தில் அதிகமான வரிகளை அங்கு நியமித்து மக்களை பாடாய்படுத்தின ஒரு கடூரமான ஒரு மனிதன் பொந்தி பிலாத்து என்று சொல்லலாம். இந்த பொந்தி பிலாத்தை குறித்து மத்தேயிலே, மார்க்கிலே, லூக்காவிலே, யோவானிலே, இந்த 4 நற்செய்தி நூல்களிலும் ஏராளமான வசனங்கள் காணப்படுகின்றது. எல்லா வசனங்களையும் ஒவ்வொரு நற்செய்தி நூல்களிலிருந்து நாம் வாசிப்போமானால் நேரங்கொள்ளாது. பொந்தி பிலாத்துவை குறித்து இன்னைக்கு திருச்சபைகளிலே அல்லது திருமறை செய்திகளிலே நாம் கேட்பது மிக மிக அரிது. அநேகர் அதை செய்வதில்லை. ஆனால் பொந்தி பிலாத்துவின் வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில் இந்த தவசு காலத்திலே அநேக காரியங்களை சிந்திக்கவும், நம்மை சரி பண்ணவும், நம்முடைய வாழ்க்கையிலே உணர்வடையவும் அது நம்மை தூண்ட ஆரம்பித்து விடுகிறது. அருமையானவர்களே, இந்த பொந்தி பிலாத்துவை குறித்து 3 காரியங்களை உங்களோடு கூட இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இவனுடைய வாழ்க்கையிலே ஆர்வம் அதிகமாக இருந்தது. கியூரியாசிட்டி என்று சொல்வார்கள். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் சிறு பிள்ளையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை அறிந்து கொள்வதிலே ஆர்வம் உண்டு. இன்றைக்கு விஞ்ஞானிகள் வானத்திலே அல்லது கிரகங்களிலே என்னென்ன இருக்கிறது என்று ஆராய்கிறதிலே அவர்களுக்கு ஆர்வம் அதிகம். அதே சமயத்திலே ஆன்மீகவாதிகளுக்கு கூட அடுத்ததாக தேசத்திலே அல்லது உலகத்திலே என்ன சம்பவிக்க போகிறது என்று சொல்லி அறிந்து கொள்ளுகிறதுல ஆர்வம் அதிகமாக காணப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த ஆர்வம் இவனுக்கு அதிகமாக இருந்தது. ஆங்கிலத்தில் கியூரியாசிட்டி என்கிற இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தலாம். ஆகவே இந்த பொந்தி பிலாத்துவின் காலத்திலே, பொந்தி பிலாத்துவினுடைய வாழ்விலே என்ன இருந்தது என்றால் ஆர்வம் அதிகமாக இருந்தது. எதை குறித்த ஆர்வம், என்ன காரியங்களை குறித்த ஆர்வம் என்று சொல்ல விரும்புகிறேன். இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஏராளமான ஆர்வங்கள் இருக்கலாம்.
சில ஆர்வங்கள் நல்ல ஆர்வமாக இருக்கலாம், சில ஆர்வங்கள் அவசியமில்லாத ஆர்வங்களாக இருக்கலாம், சில ஆர்வங்கள் தேவையில்லாத ஆர்வங்களாக இருக்கலாம். சில தேவையில்லாத ஆர்வங்களில் மாட்டிக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை கரைபிடித்தின ஏராள மக்களையும் நான் அறிவேன். அதே சமயத்திலே நல்வ ஆர்வத்திலே அவர்கள் உயர்ந்து வராதபடி அதில் குன்றி போய் அதை கைவிடப்பட்டு தங்கள் ஆசீர்வாதங்களை தாங்களே இழந்த பல மக்களையும் நான் அறிவேன். அருமையானவர்களே, இந்த பிலாத்து ஆர்வம் உள்ளவன். எதிலே ஆர்வம் உள்ளவன்? இயேசுவை குறித்து அறிந்து கொள்வதிலே அவனுக்கு ஆர்வம் உண்டு. பாருங்கள், மத்தேயு 27:11 பாருங்கள். அவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து கேட்கிறான், நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடிதான் என்று சொன்னார். ஆகவே ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து இந்த அருமையான அந்த பிலாத்துக்கு அறிகிற ஆர்வம் இருந்தது. அதாவது அவரை குறித்து, அவருடைய ராஜ்யத்தை குறித்து அவனுடைய வாழ்க்கையிலே அறிகிற ஆர்வம் அவனுடைய உரையாடலிலே, அவனுடைய விசாரணையிலே, அவன் ஆண்டவரோடு பேசுகிற அந்த கேள்விகளிலே, அல்லது ஆண்டவருக்கு முன்பாக அவன் சொல்கிற அந்த வார்த்தைகளிலே நாம் இதை அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே தான் அருமையானவர்களே, முதலாவதாக இவன் ஆர்வம் மிகுந்த ஒரு மனிதன். இயேசுவை குறித்து, இயேசுவின் அதிகாரத்தை குறித்து அவனுடைய வாழ்க்கையிலே அறிகிற ஆர்வம் இருந்தது. அது மாத்திரமல்லாமல் சத்தியத்தை குறித்து கூட அறிகிற ஆர்வம் இருந்தது. யோவான் 18:38 பாருங்கள். அவனுடைய வாழ்க்கையிலே வேத வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. என்ன சொல்கிறது என்றால், அவனை குறித்து அவன் சத்தியமாவது என்ன என்று கேட்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், சத்தியவான் எவனும் என் வார்த்தைகளை கேட்கிறான் என்று அவர் சொல்கிறார். அப்படியானால் சத்தியத்தை குறித்து அறியக்கூடிய ஆர்வம் அவனுக்கு இருந்தது. அறிகிற ஆர்வம் இருந்ததை தவிர சத்தியத்தை ஏற்றுக்கொண்டானா, சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தானா, சத்தியத்தை பின்பற்றினானா, சத்தியத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுத்தானா? இல்லவே இல்லை. ஆகவே அவனுக்கு கிறிஸ்துவை குறித்து அறிகிற ஆர்வம் இருந்தது. கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்தும் ராஜ்ய பாரத்தை குறித்தும் அறிகிற ஆர்வம் இருந்தது. அதே சமயத்தில் கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற சத்தியத்தை குறித்து அறிகிற ஆர்வம் இருந்தது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் தம்மை குறித்து சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே எனக்கு அப்பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே சத்தியமாயிருக்கிறார். ஆண்டவருடைய வாயின் உபதேசங்கள் சத்தியங்களாக இருக்கிறது. அவர் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்கிற அந்த ஆவிக்கு பேரும் சத்திய ஆவிதான். ஆகவே நம்மை அந்த சத்திய ஆவி சத்தியத்திற்குள்ளே நடத்துகிற வல்லமை படைத்ததாக இருக்கிறது. ஆகவே இவ்வளவு ஆர்வம் இருந்தாலும் இவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானா? கிறிஸ்துவின் பட்சத்தில் நின்றானா? கிறிஸ்துவுக்கு முன்பாக சரியாய் நியாயம் செய்தானா? இல்லவே இல்லை. ஆகவே ஆர்வம் இருந்ததை தவிர மற்றதிலே இவன் வாழ்க்கையிலே அநேக நெகட்டிவ் அல்லது அநேக மைனஸ் பாயிண்ட் என்று சொல்லலாம், அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட்டது. இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அநேகருக்கு இந்த உலகத்திலே இயேசுவை குறித்து அறிய, இயேசுவின் வார்த்தையை குறித்து அறிய, இயேசுவின் சத்தியத்தை கேட்க, அல்லது இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்கிற கூட்டங்களில் கலந்து கொள்ள, பாடலை பாட, ஆராதனையிலே கலந்து கொள்ள, அற்புதங்களை காண, தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்க அநேகருக்கு ஆர்வங்கள் உண்டு. ஆர்வத்திற்கு பஞ்சம் இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கு மக்களின் வாழ்க்கையிலே ஆர்வம் ஒருவேளை எண்ணுவதற்கு அதிகமாக மிஞ்சி காணப்படுகிறது. ஆர்வம் உண்டே தவிர அங்கு வாழ்க்கையிலே செயல்கள் இல்லை. இதுதான் பொந்தி பிலாத்துவின் வாழ்விலே நாம் கற்றுக்கொள்கிற முதல் பாடம். இரண்டாவதாக, ஆர்வம் மாத்திரமல்ல, அவன் இயேசுவை நீதிமான் என்பதை அறிந்து கொள்கிற அந்த உறுதியை பெற்றுக்கொண்டான். ஆங்கிலத்திலே இந்த உறுதி என்கிறதை கன்ஃபர்மேஷன் என்று சொல்லலாம். அவனுடைய வாழ்க்கையிலே இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் சத்தியவான், நீதிமான், அவர் ஒரு பாவம் செய்யவில்லை, மரணத்துக்கு ஏதுவான குற்றம் செய்யவில்லை, அவரிடத்திலே ஒரு குற்றமும் காணவில்லை என்கிற அந்த நிலைப்பாடை, அந்த உண்மையை அறிந்து கொண்டவன் இந்த பிலாத்து. அவை பொந்தி பிலாத்து ஆண்டவர் இடத்திலே நான் ஒரு குற்றமும் காணவில்லை என்று சொல்லி அவனே
தன்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொண்டார். இதை லூக்கா 23:14 வாசிக்கிறோம். இதோ இந்த கிறிஸ்துவனிடத்திலே மரணத்துக்கு ஏதுவான எந்த குற்றங்களையும் நான் காணவில்லை என்று அவன் அறைவுள் சொல்கிறான். அப்படியானால் இயேசுவானவர் நீதிமான், இயேசுவானவர் சத்தியவான் என்கிற அந்த உண்மையை அவன் புரிந்து கொண்டான். தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாய், தன்னுடைய அறிவின் மூலமாய், தன்னுடைய அனுபவத்தின் மூலமாய் அறிந்து கொண்டான். இரண்டாவதாக அவனுடைய மனைவியின் மூலமாக இந்த இயேசுவானவர் நீதிமான் என்பதை அறிந்து கொண்டான்.